பாலிவுட் திரையுலகின் பிரபல நடிகர் அமீர் கான் கடந்த ஜூலை 5ஆம் தேதி தனது நீண்ட நாள் துணைவியான கௌரி ஸ்பாட்டை மும்பை பந்த்ராவில் உள்ள தனது இல்லத்தில் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு பிறகு 61 வயதில் 3வது திருமணம் தேவையா என்று ஒரு தரப்பினர் விமர்சித்தனர். அதே நேரத்தில் காதலுக்கு வயது இல்லை என்று மற்றொரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்தனர். இந்நிலையில் அமீர் கானின் திருமணம் தற்போது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு என்ன, அதற்கு அமீர் கான் என்ன விளக்கம் அளித்துள்ளார் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா அமைச்சர் நிதேஷ் ராணா அமீர் கான் லவ் ஜிகாத் கருத்தியலை ஊக்குவிக்கிறார், இப்படிப்பட்ட நடிகர்களின் படங்களை ஆதரிக்க வேண்டுமா என்பதை மக்களே முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நிதேஷ் ராணாவின் கருத்தை தொடர்ந்து சிவசேனா தலைவர் மற்றும் மகாராஷ்டிரா அமைச்சருமான சஞ்சய் ஷிர்ஷாட் நிதேஷ் ராணாவின் கருத்தை நான் ஏற்கிறேன். அமீர் கான் மிகப்பெரிய நடிகராக இருக்கலாம், ஆனால் 3 முறை திருமணம் செய்திருப்பது மக்களின் இதயங்களை அவரால் வெல்ல முடியவில்லை என்பதையே காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதன் உச்சமாக அயோத்தியைச் சேர்ந்த மத தலைவர் ஜகத்குரு பரமஹன்ஸ் ஆச்சாரியா அமீர் கான் இந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டதன் நோக்கம் லவ் ஜிகாத் கருத்தியலை ஊக்குவிப்பதே. அமீர் கானை கொலை செய்பவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று சர்ச்சைக்குரிய அறிவிப்பை வெளியிட்டார். இந்த சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலளித்த அமீர் கான், எனது குடும்பம் எப்போதும் மதங்களுக்கு இடையேயான உறவை ஏற்றுக்கொண்டே வந்துள்ளது. எனது திருமணங்கள் எதுவும் மதமாற்றத்தை அடிப்படையாக கொண்டவை அல்ல. எனது குடும்ப உறுப்பினர்களில் பலர் இந்து மற்றும் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டுள்ளனர். ஆனால் எந்த திருமணத்திலும் மதமாற்றம் நடந்ததில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். நான் சிவில் திருமணம் செய்து கொண்டதால் கௌரி, கிரண் அல்லது ரீனா யாரும் தங்களது மதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. மேலும் கௌரி இந்துவும் அல்ல, அவர் பிறப்பால் கிறிஸ்தவர். ஆனால் தற்போது அவர் கிறிஸ்துவ மதத்தையும் பின்பற்றவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். அமீர் கான் 1986ஆம் ஆண்டு ரீனா தத்தாவை திருமணம் செய்து கொண்டு 2002ஆம் ஆண்டு விவாகரத்து செய்தார். பின்னர் 2005இல் திரைப்பட தயாரிப்பாளர் கிரண் ராவை திருமணம் செய்து கொண்டு 2021இல் பரஸ்பர விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இந்த 2 திருமணங்களிலும் அவர்களது மதம் மாற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஒரு பிரபலத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையை மத ரீதியான அரசியலாக மாற்றுவதும் அவரது குடும்ப முடிவுகளை தொழில் வாழ்க்கையுடன் இணைத்து விமர்சிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமீர் கானின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.